ஹூட் யூனிட்ஸ் அப்படிங்கிறது ஒரு லார்ஜ் கிளாஸ். இதில் என்னென்னலாம் இன்க்ளூட் ஆயிருக்கும் அப்படின்னா, டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் இதில் சொல்லியிருப்பாங்க. டிடெக்டிவ் ஸ்டோரிஸ் சொல்கிறது இந்த ஹூட் யூனிட் சேர்ந்தது. இன்னொன்று என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு பெரிய நாவல்லையும் இது கொண்டு வருவாங்க. நாவலில் எதை ஃபோக்கஸ் பண்ணி இருக்கும்னா, ஒரு ப்ராப்ளம் நடக்குது, அந்த ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன், ஒரு ப்ராப்ளம் நடந்திருக்கும், அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஃபுல் ஸ்டோரியிலும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சைலஸ் மார்னரை சொல்லலாம். அந்த ப்ராப்ளமை மட்டும் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்காது, கடைசியில் அந்த ப்ராப்ளம்க்கு சொல்யூஷன் கடைசி சொல்லிடுவாங்க. அப்படி மட்டும் இல்லாமல் அந்த ஸ்டோரி ஃபுல்லாக ஒரு ப்ராப்ளமுக்கான சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி தான் இருக்கும். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு அச்சுறுத்தக்கூடிய ஒரு ஈவெண்ட் வந்து நடந்துகிட்டு இருக்கும், அது மாதிரி சொல்லுவாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள், த விக்டோரியன் நாவல் பை விக்டோரியன் டைமில் நடந்த ஒரு சொல்லிருந்த ஒரு நாவலை யாரை எழுதியிருக்காங்கன்னா, வில்கி கோலின்ஸ் அப்படிங்கிறவங்க எழுதியிருக்காங்க. என்ன எழுதியிருக்காங்க, த மூன் ஸ்டோன் அப்படின்ற ஒரு நாவல் எழுதியிருக்காங்க 1868. இது இட்ஸ் அபவுட் ஒரு மர்மமான முறையில் ஒரு வேல்யூபிள் டைமண்ட் வந்து டிஸப்பியர் ஆகிருக்கும். இது எப்படி டிஸப்பியர் ஆச்சு அப்படிங்கிறது தான் ஃபுல்லாக அந்த நாவலில் வந்து சொல்லுவாங்க. அதுதான் எக்ஸாம்பிள், த வூட் யூனிட்ஸோடைய எக்ஸாம்பிள்.